கிருஷ்ணர் இவ்வளவு போதனை ஸ்ரீமத் பகவத்கீதையில கொடுத்திருக்காருன்னா, அந்த கீதையில சொன்னபடி முதலில் ராமனாக வாழ்ந்தார். ராமனாக கீதை வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் கண்ணனாக பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அதனாலதான் அவர் குரு. இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டிங்கிறது எதுல வேணாலும் வரலாம். பணத்தின் அடிப்படையில் வரலாம், பிறப்பின் அடிப்படையில் வரலாம், படிப்பின் அடிப்படையில் வரலாம், ஸ்கின் கலரை வச்சு வரலாம். இதெல்லாம் வெளிநாடுகள்ல ரேசிசம்னு சொல்றோம். ஜாதியின் அடிப்படையில் வரலாம், ஆண் பெண் என்கின்ற எண்ணத்தில் வரலாம். எதுல வந்தாலும் கிருஷ்ணர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்? அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, கண்ணன் மீது காதல், அன்பு. அந்த விலை மதிப்பில்லாத பக்தி அன்பை கண்ணன் பெற்றான் கோபிகாஸ்திரிகள் கிட்ட. அவர்களோடு பழகும் போது ஒரு இடத்துல கூட நான் யார் தெரியுமா, நான் பகவத்கீதை சொல்ல வந்தவன் தெரியுமாங்கிற அந்த விஷயத்தை சொல்ல. ஒன்னொன்னும் கிருஷ்ணர் லைஃப்ல எப்படி ஒரு எளிமையாக இருப்பது, பழகுவது, ஞானவானாக இருப்பது, ஞானவானாக இருப்பினும் எப்படி எளிமையாக பழகுவது, ஒன்னொன்னும் கிருஷ்ணர் வாழ்க்கையில நடத்தி காண்பித்தவர் கண்ணன். என்னுடையதுன்னு சொன்னா நமக்கு மமதை வந்துட போறதேன்னு என்ன பண்ணுவா, அப்பா நான் எந்த காரியம் பண்ணாலும் அது நான் செய்யவில்லை, கண்ணன் என்னை செய்ய வைத்தார். நான் எனக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அது என்னுடையது அல்ல, அது எல்லாம் கிருஷ்ணருக்கு. அப்படின்னா செய்வது நான் அல்ல, நான் செய்த பலனும் என்னுடையதல்ல, அது கிருஷ்ணருக்கு தான். அதுக்குதான் அர்ப்பணம்னு பேர். அர்ப்பணம்னா கொடுப்பதுன்னு. மகாபாரதத்திலிருந்து கிருஷ்ண அவதாரத்திலிருந்து சாமானிய மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற தத்துவத்துடைய தாற்பயம் என்ன? பிராச்சீனமான ஸ்லோகம். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வசுதேவருக்கு பிள்ளையாகவும் தேவகி என்னும் பெண்ணை தாயாகவும் கொண்ட கண்ணா, துஷ்டர்களை நிரசித்த கண்ணா, சமுதாயத்துக்கு தீங்கு விளைவித்தவர்களை கொன்று தீர்த்த கண்ணா, நீ யார் தெரியுமா? ஜெகத்குரு, உலகத்துக்கே நீதாம்பா குரு. அப்போ குருவா இருக்கக்கூடியவர் வாழ்நாளில் தான் போதனம் செய்ய வேண்டும். முதல்ல ப்ரீச் பண்ணணும். ஆனா ப்ரீச் பண்றதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணணும். எப்பவுமே ப்ரீச் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. வாழ்ந்து காட்டிய பிறகுதான் உபதேசிக்க வேண்டும். நான் வாழ்க்கை ஃபுல்லா பொய்ய சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் உண்மையை பேச வேண்டும்னா எல்லாரும் எனக்கு பண்ணி இத்தனை நாள் பொய் திருப்பதியில் வெங்கடேஸ்வர ரமணையில் அபயஹஸ்தாலங்கார அலமேலு மங்கையாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். ஸ்ரீகாஞ்சி தன்னிலே கருட வாகனத்திலே வரதராஜ சகிதமாக பெருந்தேவி பேசினியம்பா. அப்போ பல நாட்கள் நான் உண்மையை பேசி பழகி அப்புறம் ஒரு நாள் மக்களை பார்த்து சொல்லணும் உண்மையை பேசுங்க. கிருஷ்ணர் இவ்வளவு போதனை ஸ்ரீமத் பகவத்கீதையில கொடுத்திருக்காருன்னா, அந்த கீதையில சொன்னபடி முதலில் ராமனாக வாழ்ந்தார். ராமனாக கீதை வாழ்க்கை வாழ்ந்த பிறகுதான் கண்ணனாக பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். அதனாலதான் அவர் குரு. குருனா ஸ்வயமாச்சரதி சிரேஷ்டா. எவன் ஒருவன் தான் சொல்லுவதை முதலில் தான் கடைபிடிக்கின்றானோ அவனுக்கு ஜெகத்குரு, ஜெகதாச்சாரியன் பேர். கிருஷ்ணர் காட்டக்கூடிய பல விஷயங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எத்தனையோ இன்னல்கள் வாழ்க்கையில் மனிதன் அனுபவித்தாலும் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்கிற அந்த ஹோப் இருக்கணும். லைஃப்ல எப்பவுமே ஹோப் தான் நம்மளை கொண்டு போகும். 2 தடவை ஃபெயில் ஆனா நிச்சயமா பாஸ். அதுக்குள்ளேயே உயிரிழந்து மேல தூக்குல போட்டு ராட் பாய்சனை சாட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது. 2, யாரோட பழகினாலும் பழகும் போது இப்போ ஒண்ணுமே இல்ல விவேக், இப்போ ஒரு 20, 15, 20 வருஷம் 30 வருஷமா ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆயிட்டு வரா. அது நிறைய பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் பேர் மார்ஜினல் இருக்கும். அது என்ன ஆயிடும்னா, நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் நல்ல ஹை ஸ்டேட்டஸ்க்கு வந்த உடனே யாருக்கு ரொம்ப பணம் இல்லையோ அவர்களை கொஞ்சம் வெளிப்படையா இல்லாட்டாலும் மனசளவுல கொஞ்சம் தாழ்த்தி பார்ப்பது ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல அந்த வழக்கம் உண்டு. இந்த இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டிங்கிறது எதுல வேணாலும் வரலாம். பணத்தின் அடிப்படையில் வரலாம், பிறப்பின் அடிப்படையில் வரலாம், படிப்பின் அடிப்படையில் வரலாம், ஸ்கின் கலரை வச்சு வரலாம். இதெல்லாம் வெளிநாடுகள்ல ரேசிசம்னு சொல்றோம். ரேசிசம் அடிப்படையில் வரலாம், ஜாதியின் அடிப்படையில் வரலாம், ஆண் பெண் என்கின்ற எண்ணத்தில் வரலாம். எதுல வந்தாலும் கிருஷ்ணர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஏன்? அவர் ஒரு க்ஷத்ரிய ராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்தார். ஆயர்பாடியில் தலைவனாக இருந்த நந்தகோபனுக்கு வளர்ந்தார். பழகினது முழுக்க மாடு கண்ணுக்குட்டியோட. பொதுவா நம்ம வீடுகள்ல எல்லாம் ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லுவாங்க, உன்னை மாட மேய்க்க விடுவேன்பா.
கிருஷ்ணர் என்ன பகவத்கீதையை கொடுத்த கண்ணன் என்ன செய்தார்? மாடுகள் தான் மேய்த்தார். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்னு ஆண்டாள். மாடு கன்று மேய்த்தார். ஏன்னா பகவானுக்கு மாடு கண்ணுக்குட்டி, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது. அவருக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு பரம ஏழையாக இருந்த குச்சேலன். அவருக்கு வஸ்திரத்தை அவ்வளவு கிழிவு தான் இருக்கும், ஓட்ட ஓட்டையா இருக்கும். முஷ்டி குச்சேல முனையே தத்தே. இன்று மாலை எம்பெருமான் ஹம்ச வாகனத்திலே எழுந்தருளுகிறான். இந்த அன்னத்துக்கு என்ன குணம் அப்படின்னு பார்க்கணும். அன்று 3ஆம் நாள் மாலையிலே எம்பெருமான் அன்னவாகனத்திலே எழுந்தருளுகிறானே, அன்னத்துக்கு ஒரு நல்ல பண்பு உண்டு. அதுக்கு என்னன்னா, நீரை பிரித்து பாலை மாத்திரம் பருகக்கூடிய சாமர்த்தியம். ஒரு பாத்திரத்துல நீரையும் பாலையும் சேர்த்து வைத்தால் அதை நீரை தனியா பிரிச்சுட்டு அந்த பாலை மாத்திரம் எடுத்து சாப்பிட்ற சாமர்த்தியம் உண்டு. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாம் கலந்து இருக்கும். அதுல இருக்கிற சத் விஷயங்களை மாத்திரம் நாம பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறதை உலகத்தாருக்கு காட்டும் விதமாகவும் அன்னத்துக்கே ஒரு மென்மை உண்டு. எம்பெருமான் ரொம்ப சௌகுமாரியமாக இருக்கக்கூடியவன் அல்லவா? ஆகையினால அவனுடைய சௌகுமாரியமான திருமேனிக்கு சௌகுமாரியமாக இருக்கக்கூடிய மென்மையான அன்னப்பக்ஷி அதுல எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான நிலை. குச்சேலமுனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம்னு தேசிகன் எடுத்தார். அந்த மாதிரி அந்த குச்சேலமுனி, அந்த சுதாமா என்கின்றவன் ஏழ்மையில் தாரித்திரத்தில் இருந்தவர். அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஞானமே இல்லாத பசுக்களும் கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி தான் இவர் போனார். ஸ்கூல்னா இடது கை வலது கை ஒண்ணுமே இல்ல விவேக். நான் முன்ன சென்னைக்கு வரும்போது ஆட்டோ எடுக்கும்போது நான் லெஃப்ட் ஹேண்டர், எழுதுறதெல்லாம் லெஃப்ட். டக்குன்னு முன்னெல்லாம் கேஷ் தானே இருக்கும். கேஷை நான் லெஃப்ட் ஹேண்டில் ஆட்டோ டிரைவர் கிட்ட கொடுப்பேன். அவர் ஒரு கையில் சிகரெட் வச்சுட்டு இருப்பார். சிகரெட் தான் ஊதிட்டு இருப்பார், பீடி மாதிரி ஊதிட்டு இருப்பார். நான் இந்த கையில் கொடுத்தோன்னே, இந்த கையில் கொடுக்காத அந்த கையில் கொடுப்பேன். இவர் ஊதிட்டு இருப்பதோ சிகரெட்டு இல்லையா? சிகரெட் ஊதுறவருக்கு லெஃப்ட்டில் கொடுத்தா என்ன, ரைட்டில் கொடுத்தா என்ன, அவருக்கு தெரியறது ரைட்டில் கொடுன்னு. ஆனா ஆச்சாரியர்கள் எடுக்கும்போது கோபிகா ஸ்திரீகளை பத்தி சொல்வார். இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாதவர்கள். அவர்களுக்கு எது லெஃப்ட் ஹேண்டு எது ரைட் ஹேண்டு, இந்த கையில கொடுக்கலாமா, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிக்காதவர்கள் அர்த்தம். ஸ்கூலுக்கு போய் இது குட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஹைஜீனிக் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, கண்ணன் மீது காதல், அன்பு. அந்த விலை மதிப்பில்லாத பக்தி அன்பை கண்ணன் பெற்றான் கோபிகா ஸ்திரீகள் கிட்டேது. அவர்களோடு பழகும்போது ஒரு இடத்துல கூட நான் யார் தெரியுமா, நான் பகவத்கீதை சொல்ல வந்தவன் தெரியுமாங்கிற அந்த விஷயத்தை சொல்லலை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், வாழ்க்கையில் நாம் எல்லோரோடும் பழகும்போது இன்னொருத்தருக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்கை கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு தோணக்கூடாது, ஐயோ இவர் இவ்வளோ பணக்காரராக இருக்காரே, நம்ம ஏழையாக இருக்கோமே, அந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நம்ம காமிச்சிக்க கூடாது. ஐயோ இவர் இவ்வளோ படிச்சிருக்காரே, நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற நினைப்பை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பழகும் விதமே எப்படி இருக்கணும்னா, சமுதாயத்தில் எல்லாரும் ஹார்மோனியஸாக இருக்கணும். அது கிருஷ்ணர்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தாய் தந்தையரை எப்படி உதவி செய்வது, மீட்டெடுப்பது. பாமாவை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணார், அது பார்த்தோம். ஒன்னொன்னும் கிருஷ்ணர் லைஃப்ல எப்படி ஒரு எளிமையாக இருப்பது, பழகுவது, ஞானவானாக இருப்பது, ஞானவானாக இருப்பினும் எப்படி எளிமையாக பழகுவது, ஒன்னொன்னும் கிருஷ்ணர் வாழ்க்கையில நடத்தி காண்பித்தவர் கண்ணன். கிருஷ்ணர் லைஃப்ல இது இந்த மாதிரி ஒரு 2-3 சொல்லலாம், 1000 சொல்லலாம். ஆனா அது ஒரு உபன்யாச மேடையில் சொன்னால் இன்னும் அது விஸ்தீரணமா சொல்ல முடியும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற, அதாவது பொதுவாகவே இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், நான் ஒரு வெளியில 50 ரூபா கொடுத்து வாழைப்பழம் வாங்குறேன், நீங்க 150 ரூபாய் கொடுத்து ஆப்பிள் வாங்குறேன். நீங்க ஆப்பிளை கொண்டு அந்த வாத்தியார் கிட்ட கொடுக்குறேன், புரோஹிதர் கிட்ட, நான் வாழைப்பழத்தை தூக்கி கொடுக்குறேன். பெருமாளுக்கு நன்னா சங்கல்பம் பிரசாதம் எல்லாம் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணி விடுறார், வாழைப்பழத்தை உங்க கையில கொடுத்துடுறார், ஆப்பிள தூக்கி என் கையில கொடுத்துடுறார். சும்மா நான் உங்களை எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, சுவாமி 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 ஆப்பிள் நான் கொடுத்தது, ஏன்னா அது 150 ரூபாய். இப்போ இதில் பாருங்க, இந்த ஆப்பிளோ வாழைப்பழமோ எங்கே உற்பத்தி ஆச்சுன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, எங்கேருந்தோ வந்திருக்கும். அதை விதை போட்டவன் ஒருவன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.